உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒத்த செங்கலை தூக்கிட்டு சுத்திட்டு இருந்தாரு. முதல் கையெழுத்து நாங்க வந்தா நீட்டுக்கு போடுறோம்னாரு. இன்னைக்கு அதெல்லாம் பண்ண முடியல. அதனால அவர் வீடு எடுத்து தங்குறாரா, வீடு இல்லாம தங்குறாரா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்க முதல்ல திருப்பவும் நீங்க இன்னைக்கு எப்படியோ ஆட்சிக்கு வந்து மாநிலத்தில் உட்காந்துருக்கீங்க. உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நீங்க மக்கள் தயாரா இருக்காங்க. நீங்க அவருக்கு வீடு கொடுக்கறத பத்தி பேசுறீங்க. நீங்க வீட்டுக்குள்ள போற காலம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத நாங்க சொல்றவருக்கு. சீமான் அவர்கள் வந்து அவர் என்ன மாதிரி எல்லாம் கதை சொல்லுவாருன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது இன்னொரு கதையை சொல்லியிருக்காரு. என் தொகுதியில எத்தனை வட இந்தியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை பேத்துக்கு ஓட்டு இருக்குங்கிறத அங்க வந்து எங்களை கேளுங்க. அதை விட்டுட்டு நீங்க கதை வசனம் எழுதிட்டு இருந்தா அதுக்கு நான் எங்க பதில் சொல்லணும்? நான் தான் அதை பதில் சொல்றேன். இப்ப எல்லாத்துக்கும் என்னன்னு கேட்டா பிஜேபியை திட்டுனாதான் அவங்களுக்கு அரசியல்னு தெரியுது. நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. பிஜேபி எங்கன்னு கேட்டு இருந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டுல எங்கெங்க இருக்காங்க பிஜேபி நாங்க. இப்ப என்னன்னா மாநிலத்தோட முதலமைச்சர் பிஜேபி பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் பிஜேபி பேசுறாரு. இப்ப பத்தாவதுக்கு சீமான் அவர்கள் கூட பிஜேபி தான் டெய்லியும் திட்டிட்டு இருக்காரு. அதாவது ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒரு கட்சி வேட்பாளரை நிறுத்தினா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒன்று அவங்களே விருப்பப்பட்டு கேட்டிருக்கலாம். இல்லைன்னா சில சமயம் அந்த இடத்துல இவர் நிக்கிறதன் வாயிலாக இன்னும் வந்து கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும், பலமா இருக்குன்னு நினைக்கலாம். அதனால ஒரு கட்சி வந்து பல்வேறு விதங்கள்ல ஆராய்ஞ்சு ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க. ஆள் இல்லாம நிறுத்துறாங்க அப்படின்னு இல்லை. அதுவல்ல, எங்களுக்கு என்ன ஒரு கட்சி முடிவெடுக்குதோ அந்த வேட்பாளர் நிறுத்துறோம். 39 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தாங்க ஜெயிக்குது. ஏங்க எல்லா தொகுதியில வேட்பாளர் போட்டு எலெக்ஷன் போகும்போது நாங்க ஏங்க வந்து நாங்க இத்தனை ஜெயிக்கிறோம் அத்தனை ஜெயிக்கிறோம், எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு தாங்க எலெக்ஷன் நிக்கிறோம். வெற்றி வாய்ப்பு எங்க கிட்ட தாங்க இருக்கு. ஏங்க பிஜேபி கட்சிக்காரங்க தான் பிரதமர் வேட்பாளர் சொல்லி ஓட்டு கேட்கறாங்க. நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன். வேற யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பாக்கலாம் யார் பிரதமர்னு. ஸ்டாலின் பிரதமர் ஆகிறாரம்மா, உதயநிதி ஸ்டாலின் ஆகிறாரம்மா. நாங்க இப்ப சொல்றது 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். நாங்க 14 சொல்லணும் இல்ல 19 சொல்றங்கிறது இல்ல. இப்ப நாங்க கேட்கறது என்ன, நீங்க உங்ககிட்ட என்ன வாய்ப்புகள் இருக்கு அதை சொல்லுங்க. சரி, உங்க கூட்டணியாவது இருக்குதா அதைவா சொல்லுங்க. திமுக கூட்டணி எங்க இருக்குது? காங்கிரஸ் திருப்பி ஆட்சி அமைக்குமா? அவங்களே வந்து 2 சீட்டு 3 சீட்டுக்கு மாநில கட்சிகளோட கேட்டுட்டு சண்டை போட்டுருக்காங்க. பெங்கால்ல நீ வெளியில போட்டாங்க. இங்க பக்கத்துல கேரளாவில் பாருங்க, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எதிரில நிக்குதுங்க கேரளாவில். இவங்க ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்களா? யாரை ஏமாத்திட்டு இருக்காங்க? இந்த ஏமாற்றத்துல இனி மக்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் யாரால் யாருக்கு இழப்பு அப்படிங்கறத சொல்லு. நீங்க அவருக்கு வந்து அவரோட வார்த்தைகளை நீங்க அர்த்தம் சொல்றீங்க. நான் அதுதான் சொல்றேனே, யாருக்கு இழப்புங்கிறத தேர்தல் முடிவு சொல்லுங்க.